இளைஞர்களினுடைய போர்படை தளபதியாக இருந்து அரசியல் சாதிக்க முடியாதது, ஆன்மீகம் சாதிக்கக்கூடியது. ஆகவே நான் ஆன்மீகத்தின் பாதையை தேர்வு செய்திருக்கிறேன் என்று உங்களோடு தோளோடு தோள் கொடுத்து உங்களோடு இறை பணியிலே என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள், நான் உங்களோடு பணி செய்ய காத்திருக்கிறேன் என்று எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய இளைஞர்களினுடைய போர்படை தளபதி திரு சேவாரத்னா டாக்டர் A.N. சந்திரசேகர் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். சாந்தி அவர்கள் சொன்னார், இந்து சமுதாயத்தில் பிறந்தவர்கள் இருக்கும் பொழுது நன்றாக வாழ்ந்து விட்டு இறக்குகின்ற பொழுது அனாதியாக ரோடோரங்களை கடப்பது, அது ஈக்கள் அறிப்பதை பார்ப்பதற்கு மனத்திலே இதயத்திற்கு ரத்தம் வருகிற அந்த சூழ்நிலை இருக்கக்கூடாது. ஆகவே நம்முடைய சர்வசக்தி பேரவையினுடைய சார்பாக ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வாங்கி அந்த பணியிலே அவர்களை நல்லடக்கம் செய்கிற பணியினை செய்ய வேண்டும் என்று கூறினார். நான் சாட்சி கொண்டு சொல்லுகிறேன், அவர் எப்பொழுது ஆம்புலன்ஸ் வாகனம் வாங்குவதாக கூறினாலும் என் சொந்த பணத்திலிருந்து சாந்தியிடம் 1 லட்சம் ரூபாய் நன்கொடையாக சாந்தி எப்பொழுது உத்தரவிட்டாலும் அப்பொழுது நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு இந்த சர்வ சக்தி ஜனப்பேரவையினுடைய 3ஆம் ஆண்டு துவட்டுவாரனுடைய நிறுவன தலைவராக இருந்து நமக்கெல்லாம் நல்லாசி வழங்கி நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் வருகின்ற பொழுது உங்கள் கஷ்டங்களை நாம் எடுத்துக்கொண்டு மாநில இளைஞரணி செயலாளர் ஏ. பாஸ்கர் அவர்கள் ராஜேந்திரன் அவர்களுக்கு முன்னாடி போட்டி கௌரவிப்பார்கள். தமிழ்நாடு கிருஷ்ணகிரி பரிஷத்தினுடைய பொறுப்பாளரும் ஆன்மீகத்திலே தன்னை ஈடுபடுத்தி பல்வேறு நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய செல்வரத்ன சபாபதி அவர்களுக்கு சர்வசக்தி ஜனப்பேரவையினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் பி. கிருஷ்ணன் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். மரியாதைக்குரிய பொறுப்பாளர் திரு சொர்ணகுமார் அவர்களுக்கு திருப்பூர் மாவட்ட பொருளாளர் சர்வசக்தி ஜனப்பேரவையினுடைய மாவட்ட பொருளாளர் ஆர். சதீஷ் பாபு அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். தன்னுடைய உடல் உயிர் சரீரம் முழுவதும் இந்த இறைவனோடு கலந்து எப்படி குருச்சேத்திர யுத்தத்தை நேரிலே பார்ப்பதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறேன், நீ அந்த குருச்சேத்திர யுத்தத்தை நேரிலே காண் என்று திருதராஷ்டிரத்திலே சொன்ன பொழுது எனக்கு விரும்பவில்லை. ஆகவே என்னுடைய அமைச்சர்
மக்களினுடைய இன்னல்களை எல்லாம் தன்னுடைய ஞான கண்ணால் பார்த்து வாக்குகளை சொல்லுகின்ற வாழும் சித்தர் மரியாதைக்குரிய சிவ ஸ்ரீ ஆர் சுரேஷ் சுவாமி அவர்களை இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்புரை ஆற்றி தருமாறு சர்வசக்தி ஜனப்பேரவையின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். சர்வசக்தி ஜனப்பேரவையுடைய முன்பர்களாக
அடிக்காதீங்க.